நம்ம ஈரோடு மக்கள் ராயல் விங்ஸ் ஹோண்டால பைக் வாங்குறாங்க அப்படின்னா இந்த 2026 லேட்டஸ்ட் வெஹிக்கல்ஸ் என்னெல்லாம் லான்ச் ஆயிருக்கு? 2026 பார்த்தீங்கன்னா நியூ செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்த நியூவாக லான்ச் பண்ணுற நம்ம ஈவி வந்திருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஈவி கடந்த 2-3 வருஷமாக நல்லா பீக்கில் போயிட்டுருக்குங்க. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹோண்டாவில் ஈவி வருமா கேட்டுட்டு இருந்தீங்க. ஈவி வந்திருக்குங்க. ஸோ அதனால் எல்லோரும் எதிர்பார்க்குற 26ல் ஈவி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NX200 வந்திருக்குங்க. NX200 பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் எந்த பிராண்ட்லையும் இல்லாத மாதிரி ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸாக ரிமோட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரிங்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்திருக்குங்க. ஸோ இன்னி வர எல்லாமே ABS பிரேக் தான் வருங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 125cc மேலே இருக்க எல்லாமே ABS பிரேக்காக மாறி வந்துடுங்க. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆக்டிவா இருக்குங்க. ஆக்டிவாவில் 2 செக்மெண்ட் இருக்குங்க. 110cc 125cc இருக்குங்க. அதே சேம் லைக் தட் உங்களுக்கு டியோலே இருக்குங்க. 110cc 125cc வந்துச்சுங்க. இந்த 125cc எல்லா செக்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறோங்க. 110 ஸ்மார்ட்லேயும் வந்து ஆக்டிவாவில் உங்களுக்கு கொடுக்குறோங்க. இந்த ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டில் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ வண்டி வந்து நம்ம ரிமோட்டில் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஸோ அது நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்குங்க. இதிலே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, ஒரு 80-90 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி 900 DX ரெண்டுமே நம்ம மாடல் வந்துருச்சுங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸாக இருக்குங்க மக்களுக்கு.